ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எல்லாருக்கும் வந்துட்டு புனித ரமலான் வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த நோம்பில் நம்ம 30 நோம்பை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்துடனும் இறன பாக்கியத்தோடையும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் தந்து எல்லாருக்குமே நம்ம நல்லபடியாக நோன்பு வைக்க அல்லாஹ் வந்து கிருபை செய்யணும். நானும் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்னைக்கு நம்ம ஜன்னா டிப்ஸில் பார்க்க போகிறது ஒரு தலைநோம்புக்கு ஒரு இஃப்தார். நம்ம ஃபர்ஸ்ட் இஃப்தார் இல்லையா, ஸோ ஸ்வீட்டோட நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கேரளா ஸ்பெஷல் உக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பாசிப்பருப்பு வந்து 200, கடலப்பருப்பு வந்து 100, பாதிக்கு பாதியாக எடுத்துக்கிறோம். இதை வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருங்க. இது ரெண்டையும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். நல்லா ரொம்ப நெய்ஸாக அரைக்காமல் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் தண்ணியை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, ஓகேங்களா? தனியாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து லைட்டாக தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு மாதிரி நம்ம அள்ளி இதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு இட்லி மாவு பக்கத்தில் ரொம்பவும் தண்ணி ஊற்றாமல் கம்மியாகவும் ஊற்றாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கணும், ஓகேங்களா? அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட தேவையான அளவு சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு, சும்மா அந்த ஸ்வீட் வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியாக எடுத்து நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரியே ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்க, ஆனால் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி மாதிரியே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தொட்டு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இட்லி மாதிரியே இருக்குது பாருங்கள். இது எப்படி நம்ம சட்னி தொட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இதை நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அப்படி உதுத்தீங்க அப்படின்னா அந்த பிசு தன்மை இருக்காது, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் சூடோடு பண்ணீங்க அப்படின்னா பிசுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக பூவாக வந்து உதிருது பாருங்கள். உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து இல்லை இது ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக்சியில் ரிவைஸில் 1 டைம் ஒரு சுற்று வச்சிங்கன்னாவே அழகாக வந்துடும். கையில் பண்ணும்போதே அழகாக வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி சரிங்களா? இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்ச போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வந்து வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதாவது நம்ம பருப்பு யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 300 பருப்பு யூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து 500 வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரேஷியோ கணக்கில் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பாகு காய்ச்சலாம். இப்போ பாருங்கள், பாகை வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்துட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பூவாக உதுத்தும் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கிறேன், சரிங்களா? நல்லா பூவாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு பேனில் வந்துட்டு நெய், அதாவது கிட்டத்தட்ட 4-5 ஊற்றிக்கோங்க, 4-5 கரண்டி. உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது முந்திரி. நெய் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு ஸ்வீட் இல்லையா, ஸோ நீங்கள் வந்துட்டு முந்திரி இல்லை பாலம் உங்களுக்கு எது கேஷ்நட் எது இருந்தாலுமே நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அது எப்பவும் போல் கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு இல்லையா? இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இதில் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஆட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே வந்துட்டு நெய் உங்களுக்கு தேவையான அளவு
கிட்டத்தட்ட நல்லா ஒரு 3 ஸ்பூன் நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் துருவலையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணும்போதே செம்ம வாசனையாக இருக்குங்க. அந்த வாசனையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து நல்லா கருகாமல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதோட கலர் அந்த ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ வந்து இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இதில் பவுலில் வச்சுருக்கோம்ல பாத்திரத்தில் அதோட இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். செம்ம வாசனையாக இருக்குங்க. இப்போ நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் பருப்பு மட்டும்தானே. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ஒரு இஃப்தாருக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குங்க. இது மோஸ்ட்லி வந்து செட்டிநாடு ஸ்வீட் தான், பட் ஆனால் கேரளாவில் வந்து ஸ்பெஷல். இப்போ நம்ம அந்த பாகு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போதே அந்த தேங்காய் ஸ்மெல், அந்த பருப்போட ஸ்மெல், இந்த முந்திரி இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல்லாம் சேர்ந்து செம்ம வாசனையாக இருக்குது. பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, எல்லோ ஒயிட் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்க நான் வந்து இருந்த பாகு எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 300 பருப்பு தான் எடுத்திருப்போம். 1/2 கிலோ இது வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1 தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா நிறைய கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வா, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இஃப்தாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உக்காரா ஸ்வீட் பண்ணலாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.